திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான வழக்கில் மத்திய அரசு தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருகே திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடவும், அசைவ உணவு பரிமாறவும், நெல்லித்தோப்பு பகுதியில் தொழுகை நடத்தவும் தடை விதிக்க கோரி ராமலிங்கம் என்பவரும், திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைக்கவும், மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கவும் கோரி பரமசிவம் என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதேபோல சிக்கந்தர் தர்கா பகுதியில் பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி கோரி சிக்கந்தர் தர்காவின் முதுநிலை மேலாண்மை அறங்காவலர் ஒசீர்கானும், சிக்கந்தர் தர்காவுக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக சாலை, விளக்கு, குடிநீர், கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்த கோரி அப்துல் ஜப்பார் என்பவரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க கோரி ஸ்வஸ்தி ஸ்ரீ லட்சுமி சேனா பட்டாச்சாரிய மகாசுவாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த 6 மனுக்களையும் நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி அமர்வு விசாரித்ததில் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். இதனால் இதுகுறித்து முடிவு செய்ய 3வது நீதிபதி விஜயகுமார் விசாரித்து வருகிறார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒட்டுமொத்த மலையும் மத்திய தொல்லியல் துறைக்கு சொந்தமானது என்று மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மலையிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் தான் எத்தகைய நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியும். மலையை ட்ரோன் மூலம் அளவீடு செய்ய மதுரை விமான நிலைய ஆணையத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அளவீடு செய்தால்தான் எல்லையை நிர்ணயிக்க முடியும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தர்காவில் ஆடு கோழி பலியிடுவதை இந்து அமைப்புகள் தடுக்க முடியாது. கோயில்கள், ஆலயங்கள் போல தர்காவிலும் வழிபட உரிமை உள்ளது என தர்கா தரப்பில் வாதிடப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையை பற்றி ஸ்கந்தர் மலை, சிக்கந்தர் மலை என வருவாய்த்துறை ஆவணங்களில் உள்ளது பற்றி 1923 மதுரை சார்பு நீதிமன்றம், 1931 லண்டன் பிரிவியூ கவுன்சில் தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், இந்த மலையை ஸ்கந்தர் மலை, சிக்கந்தர் மலை, சமணர் குன்று என்று மக்கள் விரும்பியவாறு அழைப்பதற்கு தடை இல்லை என்றும் தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சுப்பிரமணிய சுவாமி கோயில் அருகே வெயிலுக்கு உகந்த அம்மன் கோயில் உள்ளது. அங்கு ஆடு கோழி பலியிடும் வழக்கம் உள்ளது. தர்கா பகுதி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அங்கு வழிபாட்டு உரிமையை தர்கா நிர்வாகம்தான் முடிவு செய்யும். வெளியில் இருந்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று தர்கா தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார்.